வணக்கம். மாறா புன்னகையோடும் தீர உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கத்து உங்களை வரவேற்கிறேன். சென்னை புத்தக திருவிழா 2026 அதோட ஃபுல் விழாக் தான் பார்த்துக்கிருக்கோம். ஏற்கனவே முதல் பாகத்தில் ஒரு 85 ஸ்டால் வரையும் பார்த்துருந்தோம். இந்த பாகத்தில் அடுத்த ஒரு 220 ஸ்டால் வரையும் பார்க்கலாம். ஜனவரி 8லேருந்து ஜனவரி 21 வரை நடைபெறுது. அனைத்து நாட்களும் உண்டு. காலைல 11லேருந்து இரவு 8 வரையும். என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு கிடையாது. ஸோ 86வது ஸ்டால் மணற்கேணி பதிப்பகம். அம்பேத்கர் சார்ந்த நூல்கள் இங்கே அதிகமாக இருக்கும். மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ரவிக்குமார் அவருடைய புத்தகங்கள் இருக்குது. குறிப்பாக வந்து அம்பேத்கர் சார்ந்த நூல்கள் தான் முக்கியமாக இங்கே அதிகமாக இருக்குது. இது கிட்டத்தட்ட 2வது வரிசையில் இருக்கும். ரைட் சைட்லேருந்து பார்த்தோன்னா 2வது நுழைவாயில். அடுத்து பக்கத்திலே வாரியார் அவருடைய பதிப்பகம். அடுத்ததாக அருண் நிலையம். இங்கே ஒரு முக்கியமான என்னன்னா நிறைய பெண் எழுத்தாளர்கள். இந்த அருண் நிலையம் சரி, அருணோதயம் சரி, ஸோ இங்கே நிறைய பெண் எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் இருக்கும். அது அருணோதயத்தில் இருக்கணும், அங்கேயும் காமிக்கிறேன். ஸோ யாராவது நம்ம சேனல் பார்க்குற ரைட்டர்ஸ் பெண் எழுத்தாளர்கள் இருந்தீங்கன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து 92 மகேஸ்வரி புக் ஸ்டால் ஒரு இம்பார்ட்டண்ட்டான செல்லர். ஸோ ஒவ்வொரு பதிப்பகமாக என்னால் அலைய முடியாதுங்கிறோம். இங்கே வந்துட்டிங்கன்னா ஒரே இடத்துல எல்லா பப்ளிஷரோட புக்கும் இருக்கும். இந்த பாருங்கள், இப்போ சிந்தன் புக்ஸ் 7 தலைமுறை இருக்குது. அவங்க தனியாகவும் ஸ்டால் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு இடமா வாங்கிக்கலாம். ஸோ லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. லாஸ்ட்டில் தான் இந்த கவர்மெண்ட் ஸ்டால்ஸ்லாம் இருக்குது. 3வது வரிசையோட லாஸ்ட்டு. இதுக்கு பக்கத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அவங்க ஸ்டால்லாம் இருக்குது. இதுக்கு அடுத்து அந்த பக்கம் தான் வந்து காலச்சோடு இருக்குது. தினமலருடைய ஸ்டால். அவங்க பத்திரிகையில் வெளிவந்த பல்வேறு விஷயங்கள் புத்தகங்களாக இருக்குது. தனிப்பட்ட புத்தகங்களும் இருக்குது. நிறைய ஆன்மீகம் சார்ந்து பாஜக சார்ந்து இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அண்ணாமலையருடைய புத்தகங்கள்லாம் இருக்குது. மகா பெரியவா அவருடைய புத்தகங்கள் இங்கே ஒரு நிறைய பேரை கவரக்கூடிய ஒரு புத்தகம். அது பக்கத்தில் சிவா காமிக்ஸ் சொல்லிட்டு கதை எழுதுகிறவங்களுக்கான ஒரு போட்டி வச்சுருந்தாங்க. ஸோ நீங்களும் யாரும் கதாசிரியர்கள் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டயட் பதிப்பகம். எல்லா ஊர்லேயுமே இந்த புக் ஃபேரில் நீங்கள் பார்த்துருக்கலாம். எல்லா ஊர் புக் ஃபேர்லையும் பார்க்கலாம். உடல் பராமரிப்புக்கானதும் நல்ல உணவுகளை குறித்தும் ஒரு விழிப்புணர்வு தரக்கூடியது. அடுத்து நம்ம ஃபேவரட் நற்றினை பதிப்பகம் வந்தாச்சு. முதல் நாள்னால என்ன ஸ்பெஷல் ஆஃபர்ஸுங்கிறத அண்ணன் என்ன வைக்கலை. ஸோ அதை போஸ்டர் வச்சுருந்தாரும் இன்னும் கவர் பண்ணியிருக்கலாம். ஸோ பிரபஞ்சன், முத்துலிங்கம், பிச்சமுத்து, நகுலன், இன்னும் நிறையா எழுத்தாளருடைய மொத்த தொகுப்பு. கூப்பாரா நீங்கள் மொத்த தொகுப்பு வாங்கினா அழகாக இங்கே வந்துட்டிங்கன்னா வாங்கிக்கலாம். இந்த வருடம் புதிதாக இப்போ பாருங்கள், சதத் ஹசன் மன்டோ அவருடைய கதைகள் இதெல்லாம் புதுசு, இப்போ தான் பார்க்குறேன். அதே மாதிரி கலீல் ஜிப்ரானுடைய கதைகள். ஏன்னா தமிழினி பதிப்பகத்தில் கலீல் ஜிப்ரான் இருக்கும், நான் பார்த்துருக்கேன். இங்கே திருப்பி கொண்டு வந்துட்டாங்க இவங்களும் நற்றினையும். ஸோ முத்துலிங்கம் சிறுகதைகளும் கட்டுரைகளும் இருக்குது. மொத்த தொகுப்பு 1001 இரவுகளும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கலீல் ஜிப்ரானுடைய கதைகள் புதுசாக இங்கே வந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் போனால் வாங்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா முதல் விசிட்டில் வந்து நம்ம நண்பர்களுக்கு வாங்குறதுக்கே நிறைய டைம் போயிடுச்சு. அடுத்து அமர் சித்திர கதா F20 சிறுவர்களுக்கானது. இந்திய புராணங்கள், இந்தியன் கல்ச்சர் அது குறித்து நிறையா புத்தகங்கள். இந்தியன் மித்தாலஜி அப்படின்னு ஒரு கலெக்ஷனே இருக்குது. பாருங்க, சுப்பாண்டி சீரீஸ் இருக்குது. ஸோ இது தனியாக வந்துட்டு நம்ம திருப்பி சிறுவர்களுக்கான ஸ்டால்லையும் அந்த ஸ்டால் காமிக்கிறேன். இந்திய அரசர்கள், நம்மளுடைய ஃபேமஸான நீதி கதைகள் அதெல்லாமே இங்கே இருக்குது. அடுத்ததாக திருநங்கை ப்ரெஸ் ரொம்பவே சூப்பராக ஜோடிச்செல்லாம் வச்சுருந்தாங்க. நிறையா கூட்டம், அதனால் உள்ளே போய் எடுக்க முடியல. ஸோ அந்த எழுத்தாளர்களே பேசிக்கிறதுனால சில ஸ்டால்லாம் உள்ளே போக முடியல. இங்கேருந்து நீங்கள் எனக்கு ஏதாவது புத்தகங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டால்லேருந்து. அது தமிழ்நாடு புக் ஹவுஸ். இது பேர் தான் தமிழ்நாடு புக் ஹவுஸ், கவர்மெண்ட்டோடது கிடையாது. ஜஸ்ட் ஜென்ரலாக அவங்க ஒரு செல்லர் தான். மெய்யப்பன் பதிப்பகம் பழமையான ஒரு பதிப்பகம். இந்த பக்தி நூல்கள், அதாவது இந்த பன்னிரு திருமுறைகள் அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் இங்கே இருக்குது. திருவருட்பா, தமிழ் செவ்வியல் நூல்கள். ஸோ மணிவாசகர் பதிப்பகம், மெய்யப்பன் இதெல்லாம் வந்து பழங்காலத்துலேருந்து இருக்குது. 100 வேர்ட் ஆஃப் கிறிஸ்ட். ஸோ இந்த வாட்டி நிறைய ஆன்மீக ஸ்டாலே நான் போகல, ஏன்னா நேரம் பார்த்தாது அப்படிங்கிறதுனால தான். 101 ஓசோடது. ஸோ ஓசோ ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலம் ரெண்டுலேயுமே ஓசோ புக்ஸ் வச்சுருக்காங்க.
பிற பதிப்பகத்தில் தான் வாங்கி வச்சுருக்காங்க. நமக்கு ஓசோட புக் வந்து கவிதா பப்ளிகேஷன், கண்ணதாசன் பதிப்பகம் அங்கெல்லாம் கிடைக்கும். அங்கேயும் தான் வாங்கி வச்சுருக்காங்க. நீங்கள் தனித்தனியாக அங்கேயும் வாங்கிக்கலாம், இல்லை இங்கே ஒரே இடமாவும் வாங்கிக்கலாம். இங்கே எல்லா கலெக்ஷனும் சேர்ந்த மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்து நிறைய செல்லர்ஸோட ஸ்டால். ஸோ இவங்களாம் நிறைய ஆஃபர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அடிக்க வச்சுருக்காங்கன்னா ஓரளவு 2 புத்தகம் 100 ரூபா அந்த மாதிரி ரேட்ல எல்லாமே கொடுப்பாங்க. அடுத்து காரா பதிப்பகம். தமிழீழம் சார்ந்து வாசிக்கணும், தமிழ் ஈழ போராளிகளை பற்றி வாசிக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த ஸ்டால் ஒரு முக்கியமானதாக இருக்கும். பிரபாகரன், திலீபன், இன்னும் நமக்கு பேர் தெரியாத பல்வேறு தமிழ் ஈழ போராளிகளை பற்றிலாம் இருக்குது இங்கே புத்தகங்கள். அங்கே பிரியகா காந்தி, நளினி சந்திப்பு, எழுவர் விடுதலை குறித்து சொன்னாலே நமக்கு தெரியாத தகவல்கள் குறித்து இங்கே இருக்கும். அடுத்த உயிர் பதிப்பகம் 107 முக்கியமான ஒன்று. ஏன்னா நிறையா வந்து அந்த சுற்றுச்சூழல் சார்ந்த புத்தகங்கள் இருந்துச்சு. இவங்களுடைய ஓன் பப்ளிகேஷனே, வெளியில் தான் வாங்கி வைக்கல, ஓன் பப்ளிகேஷன். ரா முத்துனாக எழுதிய சுளுந்தி இப்போதைக்கு இவங்கள்ட்ட தான் பப்ளிகேஷன். இந்த பப்ளிகேஷன் தான் காப்பிரைட் இருக்குது. முன்னாடி வேற ஒரு பப்ளிகேஷன் இருந்துச்சு சுளுந்தி. இது ரொம்ப காலமாக வாங்கன்னு நினச்சிக்கிருக்க ஒரு புத்தகம். ஸோ நிறையா வந்துட்டு நம்ம அந்த இயற்கை சார்ந்து, சுற்றுச்சூழல் சார்ந்து, நம்ம உயிரினங்களை குறித்து அப்படி இருந்துச்சு இங்கே உள்ள புத்தகங்கள். இதே மாதிரி பூவுலகில் நம்பர்கள், இயல்வகை அங்கேயும் சுற்றுச்சூழல் சார்ந்திருக்கும். அதெல்லாம் அடுத்தடுத்த பார்ட்டில் காமிக்கிறேன். ஸ்ரீ வித்யா புக்ஸ் என்ற சில்ட்ரன்ஸ் ஸ்டால் தான், சில்ட்ரன்ஸ் அண்ட் இங்கிலீஷ் புக்ஸு. ஸோ வாசல்லே இந்த காமிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அட்ராக்ஷனாக வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக வீட்டில் குழந்தைகளோட கூப்பிட்டு போங்க. நீங்கள் கூப்பிட்டு போனீங்கனாலே அவங்களுக்கு புத்தக வாசிப்பு மேலே ஒரு ஈடுபாடு வரும். மறக்காமல் சேனலுக்கு ஏதாவது ஸ்பான்சர் பண்ண விரும்புகிறவங்க ஸ்பான்சர் பண்ணுங்கள். உங்களுடைய சஜஷன், இந்த புத்தகம்லாம் நல்லாயிருக்கும், நீங்கள் வாட்சி பாருங்கள் அப்படின்னா அதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக 113 நிவேதிதா பதிப்பகம். தீபம் நா பார்த்தசாரதி அவருடைய புத்தகங்கள் இருந்துச்சு. கல்கி நமக்கு நிறையா ஸ்டாலில் இருக்கும். அதே மாதிரி பிரதாப முதலியார் சரித்திரம், சில்ட்ரன்ஸ் புக்கும் இருந்துச்சு. இங்கேயும் இருக்குது. இதுக்கு அடுத்து நமக்கு கண்ணப்பன் ஸ்டால் வருது, அங்கேயும் சில்ட்ரன்ஸ் புக் இருக்கும். தமிழில் நமக்கு இந்த பஞ்சதந்திர கதை, அக்பர் பீர்பால் இந்த மாதிரி புத்தகங்கள். 120 போட்டித் தேர்வுக்கான ஒரு ஸ்டாலு. ஸோ இவங்க டைகர், சாம்ஸு, ஆகாஷ் ஃபவுண்டேஷன் நிறைய பேர் வந்தாங்க போட்டித் தேர்வுக்கு. ஸோ எதில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்தது ஆதி பதிப்பகம். உங்களுடைய தலைப்புகளே ரொம்ப வித்தியாசமாக ஈர்க்கக்கூடிய இருந்துச்சு. நம்ம ட்ரை பண்ணதில் வாட்சதில்லை, பட் அந்த ஒரு ப்ரெசன்டேஷன் அடுக்கி வச்சிருந்தது, தலைப்புகள் இதிலே வந்து ஒரு கவனம் இருக்கக்கூடிய ஸ்டாலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். உள்ளுக்குள்ள புக்ஸ் நேமும் காமிக்க நல்ல வித்தியாசமான தலைப்புகள் ஒவ்வொன்றுமே. ராவணன் காதல், பூனை யூஸ்கா. ஸோ எத்தனை மொழிபெயர்ப்பு எத்தனை நேரடி புத்தகங்கள் எனக்கு தெரியல, பட் அந்த ஈர்க்கக்கூடிய விதத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா சிறுவனாக இருந்தபோது, அலெக்சாந்தர் ரஸ்கின், மேபி டிரான்ஸ்லேஷன் புக்காக நினைக்கிறேன். தஸ்தாவஸ்கியோட அருவருப்பான விஷயம், அயோத்திதாசரின் தமிழர் அடையாள அரசியல், ஒரு சகலகலா சவரக்காரன். ஸோ எல்லாமே ஒரு ஈர்க்கக்கூடிய தலைப்புகள் அந்த மாதிரி இந்த புத்தகம் ஸ்டால் இருந்துச்சு. அடுத்து கண்ணப்பன் பதிப்பகம். சிறுவர்களுக்கு தமிழ் புத்தகங்கள் இவங்க பஞ்சதந்திர கதை, நீதி கதை, விக்ரமாதித்தன். ஸோ எல்லாமே இவங்க வந்து எந்த ஒரு ரன்னிங்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன் புக், எல்லாமே நியூ பிரிண்ட்டு. ஸோ இவங்க தமிழில் புத்தகங்கள் வாங்கணும் அப்படிங்கன்னா சிறுவர்களுக்கு இங்கே ட்ரை பண்ணலாம் கண்ணப்பன். அடுத்து வடலி, இவங்களும் புதுசாக பார்க்குறேன். ஸோ அதனால் ஆர்வமாக உள்ளவே பார்த்தேன். இங்கேயும் தமிழ் ஈழம் சார்ந்து எக்கச்சக்கமான புத்தகங்கள். அவங்களுடைய தீமும் பார்த்தோன்னா தமிழ் ஈழம் சார்ந்தான் இருந்துச்சு. தேவகாந்தனுடைய புத்தகங்கள் இருந்துச்சு பாருங்கள், ஈழ போராட்டத்தின் வரலாறு. ஸோ இங்கேயும் தமிழ் ஈழம் சார்ந்து தான் நிறையா இருந்துச்சு. ஏன்னா இவங்களாம் பிற ஊர் புத்தகத்துறையில் பார்க்க முடியாது. சோபா சக்தியோட புத்தகங்கள் இங்கே இருக்குது. பட் சோபா சக்தி நமக்கு கருப்பு பிரதிகள், அந்த பப்ளிகேஷனே நமக்கு நேரடியாகவும் வாங்கிக்கலாம். இங்கேயும் வாங்கலாம், இல்லை அங்கேயும் வாங்கலாம். அவங்களும் ஸ்டால் போட்டிருக்காங்க. சேனல் பார்த்துருக்க நண்பர்கள் உங்களுக்கு ஏதாவது புத்தகங்கள் வாங்கி அனுப்பி வைக்கனாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். சஜஷன் எதுவும் இருந்தாலும் சொல்லுங்கள், ஸ்பான்சர் பண்ணுறதுனாலும் சொல்லுங்கள். ஸோ நேரம் வெளிச்சமாக இருக்கும்போது தொடங்கணும். இப்போ நீங்கள் வெளியில் பார்த்துருந்தீங்கன்னா இருட்டாக இருந்திருக்கும் அப்படியே. சிந்தனை விருந்தகம், இங்கே ஒரு முக்கியமான புக் பார்த்தேன். இங்கே பாருங்கள், போரும் சமாதானமும், ஆண்டன் பாலசிங்கம் எழுதுனது. ஒரு சமயத்தை நான் குறித்து வச்சுருந்தப்போ பிரிண்டில் இல்லை, இப்போ பிரிண்ட்லேயே வந்துருச்சு. இங்கேயும் தமிழ் இல்லம் சார்ந்த புத்தகங்கள் தான் இருந்துச்சு. அடுத்து 132 பரிசல். பரிசல் இப்போ வந்து நான் டைட்டில்ஸ் மறந்துடுறேன், பட் நிறையா முக்கியமான டைட்டில்ஸ் இங்கே புக்கு இருக்குது. ஸோ பரிசல் நீங்கள் அவசியம் விசிட் பண்ணி பாருங்கள்.
பிற ஊர்களில் நான் பரிசல் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன். நிறையா ஃபேமஸான புத்தகங்கள், முக்கியமான ஆத்தர்ஸோட புத்தகங்கள், நிறைய ரைட்டர்ஸ் ஃபேமஸ் ஒர்க்கெல்லாம் வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ அவசியம் நீங்கள் வந்துட்டு பரிசல் ஒரு விசிட் பண்ணிடுங்க. இவங்க சீசு செல்லப்பாவோட புக் இருக்குது. டிஸ்கவரி புக் பேலஸ்லையும் சீசு செல்லப்பாவோட புத்தகங்கள் இருக்கும். அவங்க இங்கே ஸ்டால் போடலை. ஸோ பரிசல் நீங்கள் அவசியம் விசிட் பண்ணுங்கள். தீக்குழின்னு ஒரு புத்தகம் இருந்துச்சு ஸ்டாலில். பூக்குழி நமக்கு பெருமாள் முருகன் எழுதுன தெரியும். இங்கே தீக்குழின்னு ஒன்று இருக்குது, ரகுமத் பதிப்போம். இந்த மாதிரி நிறையா ஆன்மீகம் சார்ந்த ஸ்டால்ஸ்க்கே போகல, நேரம் பத்தாதனால. ஏன்னா அதை தனியாக ஆன்மீகம் சார்ந்து எடுத்தோம்னா அதுவே தனியாக எடுக்கலாம். வருது விருச்சம் வெளியீடு, எழுத்தாளர் அழகிய சிங்கர், அவருடைய ஸ்டால், அவரே உட்காந்துருக்காரு. அடுத்தது அருவி. இங்கே பார்த்தீங்கன்னா புஸ்தக டிஜிட்டல் அவங்களுடைய புக்ஸ் தான் அந்த இது ஒட்டியிருக்காங்க. அவங்க பட்டுக்கோட்டை பிரபாகருடைய புத்தகங்கள், ராஜேஷ்குமாரோடைய புத்தகங்கள். ஸோ ராஜேஷ்குமார் நாவல்களுக்கு நீங்கள் இங்கே வந்துடலாம். இந்திரா சௌந்தரராஜனும் போட்டிருக்காங்க, வாசந்தி போட்டிருக்காங்க. அடுத்ததாக தௌஜித் ஜமால் அவங்களுடைய ஸ்டால் இருக்குது. பிரேமா பிரசுரம், நிறைய ஆன்மீகம் சார்ந்த நூல்கள் இருக்கும். இங்கே நமக்கு ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ ஒரு விக்ரமாதித்தன் கதைகள், இதான் என்கிட்ட இருக்க காப்பி. பட் இந்த ஆன்மீகம் சார்ந்து பாருங்கள் எவ்வளோ புத்தகங்கள். விநாயகர் புராணம்லாம் இங்கே தான் பார்க்குறேன். ஸோ நான் இங்கே உள்ள விக்ரமாதித்தன் கதைகள் வாங்கியிருக்கேன். அது சாரதா பதிப்பகம், ஹவுரா பதிப்பக குழுமத்தோடைய ஸ்டால் தான். ஹவுரா பொறுத்தவரையும் உங்களுக்கு A to Z எல்லா டாப்பிக்கும் புத்தகம் இருக்கும். ஆன்மீகம், அரசியல், திராவிட இயக்க சிந்தனை, வரலாற்று நாவல், வரலாற்று புனைவு நாவல், போட்டித் தேர்வு புத்தகங்கள், சமகால இலக்கியம், இலக்கணம் எல்லாமே இருக்கும். அதுவும் குறிப்பாக 2700 மேலே வாங்கினீங்கன்னா 25% சொல்லியிருக்காரு. அடுத்தது இன்ஃபினிட்டிசம். ஸோ ஓசோ, ஜேகே அவங்கள மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா மகாரத்யா அவருடைய புத்தகங்கள். இந்த தாயம் புத்தகம் நான் ரொம்ப காலம் பார்க்குறேன், ரொம்ப ஃபேமஸ் நினைக்கிறேன் அவரோடது. அடுத்த காவியா பதிப்பகம். தென் தமிழகத்து வரலாற்று சார்ந்த நிறையா புத்தகங்கள் படிச்சுக்கணும் அப்படின்னா காவியா போகலாம். பாருங்கள், உள்ள நுழைஞ்சதே திருநெல்வேலி சரித்திரம், ராமநாதபுரம் வரலாற்று குறிப்பு, பூலித்தேவரை பற்றி, பசும்பொன் சரித்திரம், முக்குளத்தோர் சரித்திரம், அதே மாதிரி தேவேந்திரர்கள் சரித்திரம், சங்ககால மறவர். ஸோ தென் தமிழகம் அங்கே உள்ள பெரும்பான்மையான ஜாதிகள் குறித்து நிறையா வரலாற்று தகவல் நூல்கள் இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் சில்ட்ரன்ஸ்க்கான வழக்கமான ஸ்டால்ஸ் மாதிரி தான். அடுத்து கருஞ்சட்டை. அம்பேத்கரும் பெரியாரும் ஒன்றா அனுட்டாங்க. ஸோ அம்பேத்கர் குறித்து, பெரியார் குறித்து, திராவிட இயக்க சிந்தனைகள் குறித்த நூல்கள் தான் இங்கே இருக்கிறது. சுப வீரபாண்டியனுடைய புத்தகங்கள் இருக்குது. கலைஞர், அண்ணா அவருடைய புத்தகங்கள்லாம் இருக்குது. சுப வீரபாண்டியன் அவருடைய ஸ்டால் தான் இதை நினைக்கிறேன். இது பிரபஞ்சனுடைய ஒரு புக்கு பாருங்கள், ஈரோடு தமிழர் உயிரோடு. வித்தியாசமான டைட்டில். ஏன்னா பிரபஞ்சன் இதுக்கு இன்னொரு வித்தியாசமான டைட்டில் மனு அதர்மம், நக்கீரனில் பார்த்துருப்பீங்க, போன பாட்டில் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அடுத்து சுகி சிவத்தோட புத்தகங்கள் ஒரே இடத்துல மொத்தமாக நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சின்ன சின்ன கதைகள் வழியாக நிறையா மாரல் சொல்லியிருப்பார். நான் ஒரு புக் ட்ரை பண்ணியிருக்கேன், நம்ம சேனலில் வீடியோ கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பழமையாக தொடங்கினப்போ போட்டது, சேனல் தொடங்கினப்போ. அடுத்து 0 டிகிரி பப்ளிகேஷன், ரொம்ப முக்கியமான ஒன்று. பாருங்கள், தலைவர் சாரு கையெழுத்து போட்டுருக்காரு. நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், சாருட்ட கையெழுத்து வாங்கி ஒரு புத்தகம் வாங்கிட்டு வான்னு. ஸோ அவரோட நின்று ஒரு கையெழுத்து வாங்கி ஒரு புத்தகத்தை வாங்கியாச்சு. இங்கே பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சாருவோட புத்தகங்கள் அனைத்தும் 0 டிகிரியில் கிடைக்கிது. சாருவோடது, யுவன் சந்திரசேகர், பா ராகவன், அராத்து. ஸோ சாரு ரசிகர்களுக்காக ஸோ முதல் நாள் அங்கே தான் இருந்தார். நண்பருக்காக புத்தகங்கள் வாங்கி கையெழுத்தும் வாங்கியாச்சு, ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஸோ யுவன் சந்திரசேகரோட புத்தகங்கள் ரொம்ப வாசிக்க விறுவிறுப்பாக, கொஞ்சம் சிக்கலான எழுத்தமைப்பில் இருக்கும். பகடையாட்டம் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. போன வருடத்துக்கு முந்தின வருடம் டாப் 10 வீடியோஸில் அந்த புத்தகம். அதே போல் அராத்து. இப்போ இங்கே அராத்தோட ஒரு புத்தகம் வந்து நண்பர் பரிசளித்திருக்காரு, நீங்கள் அதை வாங்கி படிங்க அப்படின்னு. ஸோ அந்த குட்டி புத்தகமாக இருக்குது. ஸோ அதுதான் அராத்தோட ரைட்டிங்கில் நான் முதல்ல வாசிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். அடுத்து கடைசியில் வந்துட்டோம், 3வது வருஷத்தோட கடைசின்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு பாடநூல் கழகம் பக்கத்துலேயே பார்த்தோன்னா இந்து சமய அறநிலையத்துறை.
அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா காலச்சுவடு இருக்குது. நான் அடுத்த வரிசை முடிவு வரும்போது நான் அதை காட்டுறேன். யோகானந்த சத் சங்கம், பரமஹம்ச யோகானந்தர் அவருடைய புத்தகங்கள் தான் இங்கே. நிறைய டைட்டில் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி புக் ஃபேர் போகும்போது வெறும் யோகியின் சுயசரிதை மட்டும் தான் உங்கள்ட்ட இருந்துச்சு. இப்போ ஏகப்பட்ட டைட்டில் கொண்டு வந்துட்டாங்க. ஆன்மீகம் சார்ந்த ஈடுபாடு உள்ளவங்க வரலாம். அடுத்து ஆனந்த விகடன். ஏற்கனவே போன பார்லையும் விகடன் ஸ்டால் காமிச்சேன், இங்கேயும் இருக்குது விகடன். ஸோ விகடன் ரசிகர்களுக்காக மறுபடியும் இன்னொரு முறை அங்கே விட்டு போன புக்ஸ் இருந்தால் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ சேனல் நண்பர்கள்ட்டையும் கொண்டு போய் சேருங்க. ஒரு நிறைய ஸ்டால் விட்டு போனதுக்கு காரணம் டைம் பத்தாது தான். அது ஆன்மீக ஸ்டால்ஸ், இங்கிலீஷ் புக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நான் இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கிலீஷ் புக் எப்போதுமே ஒரே பேட்டர்னில் இருக்கும். ஆன்மீக ஸ்டால் நேரம் பத்தலை, ஏன்னா மொத்தமாக போட்டோன்னா வீடியோ போனால் 10 மணி நேரம் ஆகும். இந்த மாதிரி முதல் நாள் நிறைய அடுக்கி வைக்கிறதுலையும் ரொம்ப ஸ்டால்ஸ் அடுக்கி வைக்கலை, அதுவும் ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. சாயந்தரம் 12 மணிக்கே நுழைஞ்சிட்டா கூட 5 மணிக்கு அப்புறம் தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுலேயே நிறைய முக்கியமான பதிப்புகள் கூட விட்டு போயிருக்கோம். அது எனக்கே வருத்தமாக இருந்துச்சு. அடுத்த வருஷம்லாம் 2வது நாள் தான் போகலான் இருக்கேன். மணிமேகலை பிரசுரம், லேனா தமிழ்வாணனுடைய துப்பறியும் நாவல்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும். அடுத்து 174 கீழைக்காற்று பாருங்கள். மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின், ஸ்டாலின், மாவோ. ஸோ பொது உடைமை சித்தாந்தம், கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் சார்ந்த புத்தகங்கள் தான் பாருங்கள். எடுத்தோடனே ஜீவாவோட புத்தகங்கள் இருக்குது. ஸோ பொது உடைமை சார்ந்து வாசிக்கணும், கம்யூனிஸ்டத்தில் ஈடுபாடு உள்ளவங்களுக்கான ஒரு ஸ்டால். அடுத்த மறுபடியும் கௌரா வந்துருச்சு பாருங்கள். ஏற்கனவே காமிச்சதுனால இங்கே நான் ரொம்ப டீப்பாக காமிக்கல. 3 இடத்துல கௌரா ஸ்டால் போட்டிருக்காங்க. நிறைய பப்ளிகேஷன் 2 இடத்துல போட்டிருக்காங்க. இப்போ விகடன் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல போட்டிருந்தாங்க, கிழக்கு 2 இடத்துல போட்டிருந்தாங்க. 181 நூலேணி பதிப்பகம், சிறுவர்களுக்கான ஒரு பதிப்பகம். ஸோ போனாலே ஒரு சின்ன காலண்டர்லாம் கொடுத்தாங்க. சில்ட்ரன்ஸ் புக் எக்கச்சக்கமாக இருக்குது தமிழில். ஸோ வழக்கமான அக்பர், பீர்பால் இந்த மாதிரி இல்லாமல் புதுமையான நிறையா புத்தகங்கள் இருந்துச்சு. தலைப்புகளே வித்தியாசமாக இருந்துச்சு. நான் தனி வீடியோவில் இந்த சில்ட்ரன்ஸ் ஸ்டால்ஸ் எல்லாம் தனியாக ஒரு வாட்டி தொகுத்தும் காமிச்சிட்றேன், ஏன்னா பெற்றோர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். 190 பப்ளிகேஷன் டிவிஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. அவங்களுடைய திட்டம் யோஜனா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு மாத இதழ். அது நிறைய பேர் இந்த போட்டித் தேர்வு தயாராகலாம் படிப்பாங்க. அது இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். நல்ல ரேர் கலெக்ஷன் ஆஃப் புக்ஸு, புது பிரிண்ட் நிறையா வந்திருக்கு. ஸோ இந்த முறை நேஷனல் புக் ட்ரஸ்ட்டாக இருக்கட்டும், இங்கே பப்ளிகேஷன் டிவிஷனாக இருக்கட்டும், புது பிரிண்ட்டே நிறையா வந்திருக்கு. இவ்வளோ நாள் கிடைக்கலன்னு சொன்ன பல புத்தகங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. சாகித்ய அகாடமியும் நிறையா புது பிரிண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து தமிழம் பதிப்பகம், தமிழம். ஸோ இயற்கை வாழ்வியல் குறித்து தான் நினைக்கிறேன் இந்த ஸ்டால். ஏன்னா இங்கே செந்தமிழன் அப்படிங்கிற ஒரு புத்தகங்கள் தான் அதிகமாக இருந்துச்சு. நிறையா அந்த இயற்கை வாழ்வியல் அது சம்மந்தமாக தான் எனக்கு தலைப்பு பார்க்கும்போது தெரிஞ்சு. இங்கே பாருங்கள், மரபு கல்வி, நீர்நிறை. ஸோ செந்தமிழன் அவருடைய ரசிகர்கள் இருந்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த ஸ்டால்லாம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போடும்போது காட்டலன்னே நிறைய பேர் சண்டை போட்டாங்க. ஸோ ஏன்னா அப்போலாம் அறிமுகம் இல்லை. இப்போயும் நிறையா ஸ்டால் நான் விட்டு போயிருக்கோம். அது நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அடுத்த முறை சரி பண்ணிக்கலாம் அதெல்லாம். ஏன்னா எனக்கும் எல்லா ஸ்டால் பற்றி நாலேஜும் இருக்காது. 200 குலுங்கா நடையன், இவங்களாம் புதுசாக அறிமுகமாயிருக்காங்க. ஒரு ஸ்டால் அமைப்பே நமக்கு தெரியுது. புது டைட்டில்ஸ் இறக்கியிருக்காங்க. ஏன்னா இவங்களாம் அடுத்த சென்னை புக் ஃபேரில் தான் பார்க்க முடியும். வேறு சின்ன ஊர்களுக்கெலாம் வருவாங்களான்னு தெரில. ஸோ புதுசாக முயற்சி பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டால்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நான் வாட்சிருக்கேன் பிரதர், இந்த புத்தகம் நல்லா இருக்குன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து சந்தியா பதிப்பகம், ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டால். கலாப்ரியா, வண்ணதாசன், பாவண்ணன், விட்டல் ராவ் அவங்களுடைய புத்தகங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டால். நிறையா வரலாற்று நூல்கள் கிடைக்கக்கூடிய இடம். சந்தியா நிறைய பேர் தெரியாது, ஏன்னா ஸ்டால் சென்னையில் மட்டும்தான் போடுறாங்க. பட் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டால்னு சொல்லுவேன் சந்தியா. நிறையா முக்கியமான புத்தகங்கள் முழு தொகுப்பு இங்கே கிடைக்கிது. அப்புறம் புதுமை பித்தன் இருக்குது, பாவண்ணன் இருக்குது. அதே போல் வண்ணதாசனுடைய புத்தகங்கள், கவிதைகள் அனைத்தும் இருக்குது. கல்யாண்ஜி, வண்ணதாசன் சொன்னால் சில பேர் தெரியாது, கல்யாண்ஜின்னு சொன்னால் 2 பேருமே ஒருத்தருக்கு அவருடைய பேர் தான், வண்ணதாசன், கல்யாண்ஜி. 700 ரூபா அந்த புத்தகம், 750. கலாப்ரியாவோட புத்தகங்கள் இருக்குது, விட்டல் ராவோட புத்தகங்கள் இருக்குது. இன்னும் இப்போ நிறையா ஃபேமஸான ஆத்தர்ஸோட புத்தகங்கள்லாம் சந்தியாவில் கிடைக்கிது. ஆதவன் தீச்சன்யா அவருடைய புத்தகங்கள் கிடைக்கிது. அடுத்து 217 கலப்பை பதிப்பகம்,
இதுவும் புதுசாக வித்தியாசமாக பேர் டைட்டில் இருக்கே அப்படின்னு வந்தேன். ஸோ இங்கே சித்தார்த்தன் புக்கு வச்சுருக்காங்க, 50 ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க. சித்தார்த்தன் இதுக்கு முன்னாடி நீங்கள் இதுலேயும் பார்த்துருப்பீங்க, தமிழ் வழியிலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ ரேட் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இங்கே வித்தியாசமான டைட்டில் இருந்துச்சு பாருங்க, குலாத்தி, வரலாறு கற்பிதம், தோபரமசிவனுடைய புத்தகங்கள் இங்கே இருந்துச்சு. ஸோ இல்லையா, இந்த பார்ட் முடிய போது மீதி இருக்கிற ஸ்டால்ஸ் இன்னொரு 400 ஸ்டால்ஸ் இருக்குது. அடுத்த பாகத்தில் அதெல்லாம் பார்க்கலாம். தங்கத்தாமரை பதிப்பகம், இங்கே நமக்கு சுபா அவருடைய விறுவிறுப்பான த்ரில்லர் நாவல்கள் இங்கே மட்டும் இல்லை, பூம்புகார் பதிப்பதுலேயும் கிடைக்கிது. நீங்கள் இதுக்கு பக்கத்தில் தான் பூம்புகாரம், நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறையா அந்த நட்சத்திரம், ராசி குறித்த புத்தகங்களும் இருக்குது. அடுத்தது 219 ஜே கிருஷ்ணமூர்த்தி அவருடைய நூல்கள். அந்த பக்கம் ஓசோவை பார்த்தோம் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. இப்போ ஜேகேயோடது நீங்கள் தனியாக வாங்கினா நர்மதா பதிப்பகத்தில் இருக்குது. ஸோ இவங்க மொத்தமாக தொகுப்பாக எடுத்து ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. 221 பூ உலகின் நண்பர்கள், இயற்கை சார்ந்த நூல்களுக்காக. துணிப்பை வேற இவங்க கொடுக்குறாங்க. அடுத்தது 223 திராவிடியன் ஸ்டாக். ஸோ இதோட இந்த பாகம் நிறைவடையுது. இங்கே ஒரு முக்கியமான புத்தகம் தாசிகள் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர், போன வருடம் டாப் 10 புக்ஸில் இடம் பிடித்தது. நிறையா திராவிட இயக்க சிந்தனை சார்ந்த புத்தகங்கள் தான். ஸோ மீதமுள்ள ஸ்டால் அடுத்த பாதல பாவம் அவசியம் குடும்பத்தோடையும் குழந்தைகளோடையும் இந்த புத்தகத்துள்ளாக போய் பாருங்கள். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.